அன்றைய மன்னா. எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் எரேமியா சொன்னா நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று. அப்பொழுது கர்த்தர் சொன்னா, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்க வேலையை குறித்தோ, அல்லது உங்களோடு கூட பணிபுரிபவர்களை குறித்தோ, அல்லது உங்களுக்கு மேலாக இருக்கிற உங்கள் எஜமானர்களை குறித்தோ நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு பயம் உங்களை தாக்க முன் வரும் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எரேமியாவுக்கு சொன்னபடியே கர்த்தர் எரேமியாவோடு இருந்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவனும் கூட. ஆகவே இந்த வார்த்தை நமக்குரியதும் கூட. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருப்பார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்த கரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்துவீராக. கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. எல்லா பயத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, அவங்க வேலை ஸ்தலத்துல நீங்க அவங்களோடு இருங்க. ஆண்டவரே, எல்லா இடத்திலும் நீங்க அவங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அவங்களை தப்புவியும் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா பிசாசின் தாக்குதலுக்கு விலக்கி காத்துள்ளும். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம்.